ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்தாச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினோன்னே 2 ஸ்லைஸ் பண்ணி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனோன்னே 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கரைஞ்சோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிவை வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிவு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாலா கோட்டார வரையும் சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 தோல் சீவிய உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சிக்கன் கிரேவியில் உருளைக்கிழங்கு சேர்த்தா சூப்பராக இருக்கும். நீங்களும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டோன்னே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் போட்டு 1 விசில் ஹைலையும் 10 நிமிஷம் சிம்லையும் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், விசில் போனோடனே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்குது. நம்ம நல்லா வற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், நல்லா வற்றினதும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சீரகத்தூள் இல்லை, அதனால் நீங்கள் சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கு 1 கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.